வணக்கம்மா. பாத்திரம் நிறைய இருந்தது, அதெல்லாம் தேய்ச்சி வச்சேன். தண்ணி காலி ஆயிடுச்சு, அதை வடிகட்டி அதெல்லாம் கொதிக்க வச்சேன். அடுப்பெல்லாம் வந்து என் பொண்ணு பாலை பொங்க விட்டா, அதெல்லாம் தேய்ச்சி கழுவுனேன். இதெல்லாம் செய்து முடியத்துக்குள்ள ரொம்ப நனைஞ்சு போயிட்டேன். அப்படியே அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. எங்க ஊர்ல நாளைக்கு நிச்சயமா மழை வரும்மா. எதனாலன்னா நாளைக்கு எங்க ஊர்ல கருமாரி அம்மனுக்கு தீ மதி, அதனால நல்லா மழை வரும் கண்டிப்பா. எனக்கு தெரியும், அவளுக்கு எப்ப தீ மதிச்சாலும் கண்டிப்பா மழை உண்டு. மழை வந்துதான் இல்லையான்னு நாளைக்கு வீடியோல சொல்றேம்மா. எல்லாத்தையும் பட்டாட்டம் முடிச்சு வச்சுட்டேன். என் பொண்ணு ஒண்ணுன்னு ஜாலியா சமைப்பாங்க. என் பெரிய பொண்ணு சாமான் கிடக்குது, தண்ணி கொதிக்க வைக்கல, அடுப்பு துடைக்கலன்னு ஒரே ஒரு புலம்புல வருத்தம் கட்ட கிளீனா பண்ணி வச்சிட்டேன். ஒரே சந்தோஷம் அவளுக்கு. என் சின்ன பொண்ணு தான் எனக்கு இதெல்லாம் பார்த்துன்னு இருந்தா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போதும் போல நான் போய் முருகனுக்கு பூஜை பண்ணேன். நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். வந்து உட்காந்துருந்தேன். என் பெரிய பொண்ணு வந்து டிஃபன் செய்து கொடுத்தா. சாப்பிட்டு பைரவ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படுத்துட்டேம்மா. வணக்கம்மா, நாளைக்கு சந்திக்கலாம்மா.